பட்டியல் சமூக மாணவர் விக்னேஷ் மர்ம மரணம் தொடர்பான வழக்கை திசை திருப்ப முயலும் திராவிட மாடல் அரசுக்கு எதிர்க்கட்சி தலைவர் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள பதிவில், திருநெல்வேலியில் கல்லூரி பயிலும் விக்னேஷ் என்ற மாணவர் கல்லூரி விடுதியில் மர்மமான முறையில் உயிரிழந்த நிலையில் இதுகுறித்து அவரது தாயார் காவல்துறையில் முறையிட்டு கழிவறையில் இருந்த அதிகளவு ரத்தம் குறித்து கேட்க எறும்பு கடித்ததால் வந்திருக்கலாம் என்று பொறுப்பற்ற முறையில் ஸ்டாலின் மாடல் திமுக அரசின் காவல்துறை தெரிவித்ததாக வரும் செய்தி அதிர்ச்சி அளிக்கிறது என குறிப்பிட்டுள்ளார். ஸ்டாலின் மாடல் திமுக ஆட்சியில் காவல்துறை விசாரணை என்பதை விந்தையானதாக மாறிவிட்டது. ECR வழக்கில் டோல்கேட்டில் விலக்கு பெற திமுக கொடி கட்டிய குற்றவாளி இப்போது எறும்பு கடித்து இவ்வளவு ரத்தம் சிந்தி மர்மமாக உயிரிழந்த மாணவன் என இவர்கள் விசாரணையெல்லாம் சினிமாவில் வைத்தால் கூட யாரும் நம்ப முடியாத அளவில்தான் இருக்கிறது என விமர்சித்துள்ளார். பட்டியலினத்தைச் சேர்ந்த முதல் தலைமுறை பட்டதாரியான மாணவன் விக்னேஷின் மரணத்தின் உண்மையான காரணத்தை மறைத்து திசை திருப்ப ஸ்டாலின் மாடல் திமுக அரசு முயற்சிக்குமாயின் அது கடும் கண்டனத்திற்குரியது எனவும், மாணவன் விக்னேஷின் மரணத்திற்கான காரணத்தை முறையாக விசாரணை செய்து கண்டறிந்து அதில் யாருக்கேனும் தொடர்பிருப்பின் கடும் சட்ட நடவடிக்கை எடுக்குமாறு ஸ்டாலின் மாடல் திமுக அரசை வலியுறுத்துகிறேன் எனவும் அதிமுக பொதுச் செயலாளர் குறிப்பிட்டுள்ளார். பட்டியல் சமூக மாணவர் விக்னேஷ் மர்ம மரணம் தொடர்பான வழக்கை திசை திருப்ப முயலும் திராவிட மாடல் அரசுக்கு எதிர்க்கட்சி தலைவர் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள பதிவில், திருநெல்வேலியில் கல்லூரி பயிலும் விக்னேஷ் என்ற மாணவர் கல்லூரி விடுதியில் மர்மமான முறையில் உயிரிழந்த நிலையில் இது குறித்து அவரது தாயார் காவல்துறையில் முறையிட்டு கழிவறையில் இருந்த அதிகளவு ரத்தம் குறித்து கேட்க எறும்பு கடித்ததால் வந்திருக்கலாம் என்று பொறுப்பற்ற முறையில் ஸ்டாலின் மாடல் திமுக அரசின் காவல்துறை தெரிவித்ததாக வரும் செய்தி அதிர்ச்சி அளிக்கிறது என குறிப்பிட்டுள்ளார். ஸ்டாலின் மாடல் திமுக ஆட்சியில் காவல்துறை விசாரணை என்பதை விந்தையானதாக மாறிவிட்டது. ECR வழக்கில் டோல்கேட்டில் விலக்கு பெற திமுக கொடி கட்டிய குற்றவாளி இப்போது எறும்பு கடித்து இவ்வளவு ரத்தம் சிந்தி மர்மமாக உயிரிழந்த மாணவன் என இவர்களுடைய விசாரணை எல்லாம் சினிமாவில் வைத்தால் கூட யாரும் நம்ப முடியாத அளவில்தான் இருக்கிறது என விமர்சித்துள்ளார். பட்டியலினத்தைச் சேர்ந்த முதல் தலைமுறை பட்டதாரியான மாணவன் விக்னேஷின் மரணத்தின் உண்மையான காரணத்தை மறைத்து திசை திருப்ப ஸ்டாலின் மாடல் திமுக அரசு முயற்சிக்குமாயின் அது கடும் கண்டனத்திற்குரியது எனவும், மாணவன் விக்னேஷின் மரணத்திற்கான காரணத்தை முறையாக விசாரணை செய்து கண்டறிந்து அதில் யாருக்கேனும் தொடர்பிருப்பின் கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்குமாறு ஸ்டாலின் மாடல் திமுக அரசை வலியுறுத்துகிறேன் எனவும் குறிப்பிட்டுள்ளார்.